இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு லோட்மேனை கேட்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 800 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்கிறேன்னு சொன்னோம். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இது விவசாயிக்கு விரோதமான செயல். இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது. இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க. சில பெண்மணி அழுகிறார். நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன், இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான், அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த நெல்மணி கொண்டாந்து குவிச்சு வச்சிருக்கிறேன். 20 நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன், நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலுக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம், இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம், இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது, நிலெல்லாம் முளைச்சி போச்சு, இன்னும் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் பிடிச்சிருக்கிறீங்க. கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இது மிக கொடுமையான செயல். எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்றோம், ஆனால் உணவு உற்பத்தியை பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயியிடத்திலிருந்து நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கையிலாகாத தனமாகத்தான் நான் பார்க்கிறோம். எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகளாக மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியல ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசியை நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் இந்த லோட்மேனை நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூர்ல அந்த லோட்மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல. இந்த லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்முதல் எடுத்து நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது. இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல இன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடக்கும், அதில் இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட்ல இருக்குது. விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 2020 21 2021 4.5%. திமுக ஆட்சியில் 24 25 0.09 தான் வளர்ச்சி. இன்றைக்கு விவசாயத்துறைய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்குது. அதே போல இன்றைய முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று அதியமான் கோட்டைக்கு போனார். அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் பெறலாம், ஆன்லைன்லயே இன்னும் விண்ணப்பிச்சா போதும் சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார். தமிழகத்தில் சுமார் 4450 இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது. இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து 2 மாசம் ஆச்சு. ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல. எல்லாம்
ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நடப்பாண்டு 3 மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போது கொள்முதல் அதிகமா பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்ச ஆதார விலையை உயர்த்தி சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். அதாவது ஆதார விலை ஏற்றிருக்காருன்னா இடுபொருள் விலை ஏறிடுது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன். ஆக இன்னைக்கு செலவுக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஒழிய கணக்கு பார்த்தா பழைய விலை தான் கிடைக்கும். விவசாயிகளுக்கு அந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால எவ்வளவுதான் உயர்த்தி கொடுத்தாலும் 2021 என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு. ஒன்றும் அதிகமாகலாம் கிடைக்க போறதில்லை. அதைத்தான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுவுமே இவர்கள் சொன்னது 2500 ரூபா ஒரு குவிண்டால் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வரல, இன்னும் குறைவாக தான் இருக்குது, முழுசா கொடுக்கல. கரும்புக்கு 4000 ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க ஆதார விலை, 8.5% ஆதார விலை, அதுக்கு 4000 அதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் கணக்கிட வேணும். அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடணும். அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யல, எதுவுமே கண்டுக்கல. இன்றைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும். அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யணும். அப்படி செஞ்சா விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு மழையில் நனைந்து மூட்டை புறம் இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் புறம் வீணா போச்சு. அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. பெரும் நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி. அது மட்டும் இல்லை, நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன். அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சிருக்குது. பல மூட்டைகள் எல்லாம் நீங்கள் ஊடக நம்பர்லாம் வந்தீங்க பார்த்தீங்க. அதுவும் இன்னைக்கு மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏத்துக்கிறது? அரசாங்கம் தானே ஏத்துக்கணும். அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செஞ்ச நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இன்சூரன்ஸ் கொடுக்கறதில்ல, நிவாரணம் கொடுக்கறதில்ல. அந்த இடத்துல தாழ்வான இடங்கள்ல சில இடங்கள்ல குறைஞ்ச அளவு மழை பெஞ்சாலே அதிக இன்னமும் தண்ணி செய்ய இருக்குன்னு அங்க போய் மக்கள் சொல்றாங்க. நீங்க பல இடங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வந்துருக்கீங்க, அங்க உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட? மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாலேயும் சாலையிலும் குவிச்சு வச்ச நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதுதான் மிக மிக முக்கியமா இருக்குது. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் நிவாரணம் கொடுத்தோம். புயல், வெள்ளம் இப்படி போன்ற இயற்கை சீற்றத்தால் பேரிடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால், விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அதிமுக அரசாங்கம். அது மாதிரி விவசாயிகள்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருந்தா எங்களுக்கு இது மாதிரி பல முறை எப்படியும் பாய்ச்சிருக்கு இந்த ஆட்சியில், எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கல என்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க. சார் இருக்கிற மூட்டை முக்கியம் இதுதான். இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும். இதை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற மூட்டையை எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு இருக்கிறான், கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கிறான். இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். இன்னைக்கு இதெல்லாம் போய் தோண்டி எடுத்தோமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது. முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்றைக்கு திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்குது. அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகை வழங்க வேண்டும். இன்னொன்று, இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெற்பயிர்கள்லாம் முளைச்சு போச்சு, அந்த வயல்லே முளைச்சிட்டுது.
நெல் பண்ணிக்கலாம். அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண உதவி இந்த அரசு வழங்க வேண்டும். தமிழகத்தில் முறையான பயிர் பாதுகாப்பு முறையான பயிர் பாதுகாப்பு திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இந்த இடத்துல கூட ஒத்து வராதுங்கிற மாதிரி தான் விவசாயிகளோட கருத்து இருக்கு. அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ, எப்பொழுது ஆட்சிக்கு வந்தோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைச்ச மாதிரி தெரியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 முறை விவசாயிகள் இந்த வெள்ளச்சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறை நாங்கள் பயிர் காப்பீடு திட்டமாக கொடுத்தோம், இழப்பீடும் கொடுத்தோம்.